ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி பேட் ப்ரொஃபஸர் பார்ட் 4. அதுக்கு முன்னாடி வந்து பேட் பேபி வாய்ஸ் கேட்குறீங்கடா. நான் அதை பேட் ப்ரொஃபஸர் முடிச்சுட்டு போடுறேன், ஏன்னா எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஸோ சாரி பேட் பேபி, கண்டிப்பாக போடுறேன். பேட் பேபி வாய் அப்சஷன் அது வந்து இன்னும் அது வேறு வைப், இது வேறு வைப். ரெண்டுமே தயாங்கன்றதுனால எனக்கு குழம்பும், அதுக்காக தான். ஸோ வாங்க நம்ம இந்த பார்க்குள்ளே போகலாம். ஸோ தேங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு போகலான்னு வரும்போது, ஸோ அப்போ கரெக்டாக அங்கேருந்து ஏதோ சத்தம் வருது. தேங்க அப்படியே அங்கேருந்து பார்க்குறான். ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதை பார்த்த உடனே உங்களை பொறுமையாக அவனுடைய கோச்சில் இது பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிறான். அந்த பொண்ணு அப்படியே எதையோ தேடி வரா மாதிரி வந்துகிட்டே இருக்கா. தேங்க அப்படியே பார்க்குறான், என்ன இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீ போனா தாண்டி அவளை நான் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டே தேங்க பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரா. தேங்க அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறான், என்ன இவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. மிஸ்டர் கிம், என்ன வேணும்? நான் உங்களோட பேட்ச் தான். நீங்கள் தான் எனக்கு ஷோ பேச வந்தது கரெக்டாக பேசணும் சார். நான் போன எக்ஸாமில் நான் ஒழுங்காக பண்ணலை, அதனால் அந்த பேப்பர் மாற்றணும். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் நான் வருவேன். பட் எனக்கு அதில் மார்க் வேணும் சார், ப்ளீஸ் சார். தேங்க அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறான். ஓ, உன் மார்க் இன்க்ரீஸ் பண்ணும் அவ்வளோதானா? ஆமாம் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். பட் என் மார்க் இன்க்ரீஸ் ஆகணும், நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதுக்கு பார்த்து என்ன வேணாலும் செய்வேன். நீங்கள் என்ன கேட்டாலும், என்னையும் கேட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தேங்க பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, ஓ என்ன கேட்டாலும் செய்வியா சார்? நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறேன்ல, என்ன கேட்டாலும் செய்வேன் தான் அப்படின்னு சொல்கிறா. தேங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். அந்த பொண்ணு ஓகே, இந்த சார் வந்து பண்ண மாட்டாருன்னு நினச்சா இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கா. பட் தேங்க ஃபேஸில் ஒரு ஸ்மார்க் இருக்குது. அவன் கரெக்டாக அந்த பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு போகிறானா, அவன் எப்பவுமே அந்த பாடி டைசெக்ட் பண்ணுவாள், அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லேப். அதுக்கு ஆக்சஸ் வந்து அவன் கொடுத்தா மட்டும்தான் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியும், வெளியும் வர முடியும். ஸோ அந்த ரூமுக்கு தான் அப்படியே போகிறான். சார், இந்த ரூம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே எனக்கு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஆனால் போ. இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஸ்மார்க் பண்ணிட்டு வரா. யோசிக்கிறா, எது தெரிஞ்சிருந்தா இவரோட சப்ஜெக்டில் எப்பயோ வந்து மார்க் வாங்கியிருக்கலாம் போலையே. மற்ற சார் மாதிரி இவரும் இல்லைன்னு நினச்சேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற என்னமோ நினச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். தேங்க உள்ளே போயிட்டு உட்காராங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரான். தேங் பொறுமையாக அந்த இடத்துல வந்து அந்த சேர்லேயே கட்டி போடுற மாதிரியும் இருக்கும். பொறுமையாக வந்து கட்டி போடுறா. சார், உங்களுக்கு வயலண்ட்டாக பண்ண தான் பிடிக்குமோ? பொறுத்து இருந்து பார். உன் பேர் என்ன? ஷாஷா. ஓ ஷாஷாவா? சார் காலையுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு ஸ்மார்ட் மாதிரி தான் பண்ணுறான். ஸோ தேங்க அப்படியே பொறுமையாக போயிட்டு ஒரு ஸ்கேல்பல் தான் எடுக்கிறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ தப்பிச்சா வயன், கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு வேறு தாட் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே திரும்புகிறான். அந்த பொண்ணு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கிறா. தேங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. சார், நான் கூட என்னமோ நினச்சேன் நீங்கள் இதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு. எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஆனால் உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஸ்வாகாக உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே தேயாங், ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உன்னை நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் பொறுமையாக வந்து அவள் வாயில் பெல்ட் மாதிரி கட்டுறான். அவளுக்கு அப்படியே இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ தேயாங் பொறுமையாக ஸ்கேல்பல் எடுத்துகிட்டு வரான்.
அப்போ தான் அந்த பொண்ணை ஸ்கேல்பிள் பார்க்குறா. ஆனால் அப்போ கூட அவள் பயப்படல. ஓகே, அவர் ஏதோ அந்த இது வச்சு ட்ரெஸ்ஸை தான் கிரிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவள் இன்னும் எக்ஸைட் தான் ஆகிட்டே இருக்கா. அப்போ இப்போ தேங் பொறுமையாக ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு அவன் முன்னாடி அந்த ஸ்கேல்ப்லேயே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அவள் தேங்க பார்த்து ஒரு மாதிரி, அவள் காலும் கையும் கட்டி வேற போட்டிருக்கான்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பாடியை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கான். தேங் பார்த்து ஸ்மார்க் பண்ணிட்டு ரொம்ப ஆட்ற. ஸோ தேங்க அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் வச்சு அப்படியே பார்க்குறான். அது பெரிய ஸ்கேல்பில் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணுடைய அப்பர் ட்ரெஸ் அப்படியே ஒரு கோடு போடுறான். அந்த பொண்ணு அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே பார்க்குறா. அந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்படியே அவள் கோட்டில் எதுவும் போட்டுக்க மாட்டாள். ஒரு மாதிரி நைஸான ஒரு காதி டாப் மட்டும்தான் போட்டிருப்பா. அது வேஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அது அப்படியே ஒரே செக்கு போட்டோன்னே அந்த ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு தொங்குது. அவளும் தேங்க ஒரு மாதிரி பார்க்குறா. தேங்க ஸ்மார்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அப்படியே வந்துடுது. உள்ள இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கா. அதே தான் பேண்ட்டுக்கும். இப்போ வந்து அவள் வெறும் இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கா, டாப் அண்ட் பாட்டமில். அவள் அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஆர்வமாக இருக்கா. தேங்க அவளை பார்த்து ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவள் முடிய பொறுமையாக பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி தயாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவள் கழுத்துக்கிட்ட வந்து ப்ரீத் பண்ணுறான். ஸோ அந்த ஹார்ட் ப்ரீத்தில் அவள் அப்படியே கண்ணை இருக்குமா மூடி கழுத்தை அப்படியே தில் பண்ணுறான். அப்போ தயாங்கிட்ட வந்து அந்த பொண்ணுடைய அங்கே பல்ஸ் பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அதில் அவன் மூக்கை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். அவள் அவ்வளோதான் ஒரு மாதிரி உடம்புல இருக்க ஹேர்லாம் அப்படியே தூக்கி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளால் சொல்லக்கூட முடியல. ஏன்னா அந்த வாயில் அந்த இது இருக்குல்ல, அப்படின்னு மட்டும்தான் வந்து சத்தம் கேட்குது. தேங்க அப்படியே ஸ்மாக் பண்ணிவிட்டு அந்த பல்ஸ் பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு ஸ்கேல்பில் அந்த பொண்ணுடைய கழுத்துக்கு கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்கேல்பிளோடைய ஷார்ப் சைடுக்கு பக்கத்தில் இருக்கும்ல, கொஞ்சம் ப்ராடாக, அது ஷார்ப்பாக இருக்காது, அதை வச்சு லைட்டாக அப்படியே கூசுறான். அந்த பொண்ணுக்கு அது இன்னொரு மாதிரி இருக்குது. அவள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அப்படின்னு ஒரு குட்டி சத்தம். தேங்க்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கேல்பில் எடுத்து பார்க்குறான். அந்த ஸ்கேல்ப்லேருந்து ரெட் சத்தம் வருது. இப்போ அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளால் கத்தக்கூட முடியல. வாயில் அந்த இது போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி பாடிலாம் ஷேக் ஆகுது. ஏன்னா தயாங் ஸ்கேல்பில் வச்சு அவளுடைய நர்வஸ் சிஸ்டமை லைட்டாக கட் பண்ணியிருக்கான். அது ஃபுல்லாக கட் ஆகலை, பட் பெயின் அவளுக்கு இன்டென்ஸாக இருக்குது. தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. தேங் பொறுமையாக வந்து அவளுடைய மணிக்கட்டுக்கிட்ட லைட்டாக அழுத்தி 2 கையிலையும் அப்படியே கோடு போடுறான். அங்கேருந்தும் ப்ளீட் ஆகுது. தேங் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நான் லைவ் மாடலாக கட் பண்ணியிருக்கேன், நீ மாடல் தான், ஆனால் அவங்க எல்லா மயக்கத்துலேயோ அட்டிப்பட்டு மூக்குலேருந்து வாயிலேருந்து ரத்தம் வந்துருப்பாங்க. ஆனால் நீ இப்படி முழிச்சிட்டு கத்ததை பார்க்கும்போது இன்னும் 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 கிக்காக இருக்குது. கிக்கு செம்ம கிக்காக இருக்குது. சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே அவள் காலை அப்படி கிட்ட கொண்டு வரான். அந்த தைஸ்லேருந்து அப்போ இன்னர் தைஸ்லேருந்து கீழே முட்டி வரைக்கும் ஸ்கேல்பில் வச்சு அப்படியே கிழிச்சிட்டு வரான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் வலிக்குது. ஸ்கேல்பில் செம்ம ஷார்ப்பாக இருக்கும்ல, அந்த ஷார்ப்னஸ்லேயே அவளுடைய ஸ்கின் டியர் ஆகிற மாதிரி அவளுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே தயங்கும் அந்த பொண்ணை ஃபுல்லாக அப்படியே கிழிக்கிறான். இப்போ காலுடைய கீழே இருக்கும்ல நரம்பு, அதுக்கிட்ட வந்து அந்த பொண்ணுடைய காலை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு, இதுதான் ஃபைனல் டச், ஐ லவ் டு டூ திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல்பில் நல்லா அழுத்தி பிடிச்சி அப்படி இழுக்கிறான் வேகமாக. அப்படியே உங்கள் காலுக்கு பின்னாடி இருக்க நரம்பெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. அவ்வளோதான், அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த சவுண்ட் லைட்டு அந்த பில்டிங்லேயே அப்படியே கேட்குது. ஏன்னா அந்தளவுக்கு கத்துறா. அதே மாதிரி தான் இந்த சைட் தைஸ்லேயும் அப்படியே அவளுடைய இன்னர் தையிலேருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணி அந்த நரம்பை கட் பண்ணி எடுக்கிறான் தயாங். இதெல்லாம் கேட்டு அவள் ரொம்ப பயந்து கற்றுக்கிட்டே இருக்கா. அவளால் முடியல. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவளுக்கு மேலே போட்டிருந்த பெல்ட் எல்லாத்தையும் பொறுமையாக கழட்டுறான். பட் இவளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்படியே இருக்க தேங்க பார்த்து பயத்துலையே தேங்க அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்ச்சரி பேக் எடுக்கிறான். அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா
ஆனால் அவளால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ டக்கு டக்குன்னு அந்த பொண்ணை அப்படியே அந்த மார்ச்சரி பேக்கில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறா. அந்த பொண்ணு அப்படியே கண்ணிலே வந்து வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறா. அவளால் இப்போ பேசக்கூட முடியல, ஏன்னா கழுத்தையும் கிழிச்சு வச்சுருக்கான். ஸோ கிழிச்ச இடத்தெல்லாம் ரத்தம் மோஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேண்டேஜ் போட்டு ஃபுல்லாக கட்டி அப்படியே அந்த பொண்ணு அந்த மார்ச்சரி பேக்கில் போட்டுட்டான். ஸோ இப்போ அவனுடைய ட்ரெஸ்லலாம் அப்படியே ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த இடமே அங்கங்கே ரத்தமாக இருக்குது. தேங்க அப்படியே அந்த பொண்ணை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணும்போது அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு மாதிரி அந்த பொசிஷன் எல்லாமே தெரியுது. அந்தளவுக்கு தேயாங் அந்த கட் பண்ணும் போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாடியை அப்படியே இழுத்துட்டு வரான் தேயாங். அந்த பொண்ணு மயக்கமாயிட்டா. இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு உங்கள் ஞாபகம் வருது. அங்கே இருபால ஸ்வீட் ஆர்ட் வயன். ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட் மெட்டீரியல். எப்பப்பெல்லாம் அவளை போடணும்னு தோணுதோ எவனா குறுக்க வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச்சரி பேக்கை அப்படியே அங்கேயே வச்சுட்டு தேங்காய் அப்படியே உங்களை தான் போய் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பட் அவனால் சுத்தமாக ரெசிஸ்ட் பண்ண முடியல. தேங்காய் அப்படியே ஸ்கேல்பில் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பேண்ட் தான் தூக்கி கரெக்டாக உங்களுடைய லோவர் தைஸில் அப்படியே பார்க்குறான். நீங்கள் வைல்ட் லெக் பேண்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஸ்கேல்பில் வச்சு லைட்டாக கீறி அந்த பிளட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடி அப்படியே தொடச்சிட்றான். அப்படியே என்கிட்ட வந்துரு, கொஞ்சம் ரத்தம் கூட பார்க்கலண்ணா எப்படி நீ உன்னை துடிக்க எதனா பண்ணணும் ஆசை பண்ணுவேன். நீ என்னுடைய இப்போ ஸ்வீட் ஆர்ட்டாக மாறிட்ட. குட் ஸ்வீட் ஆர்ட். இப்போ பத்திரமா சேஃபாக நீ வீட்டுக்கு போகணும்ல, இரு நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பொறுமையாக அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து அவன் காரில் போட்டு அப்படியே அங்கே இருக்க கேமராவெல்லாம் அந்த இடத்துல அந்த பாடியை எடுத்துகிட்டு வர போது இருக்க ஃபுட்டேஜை மட்டும் கட் பண்ணி மறுநாள் முன்னாடி இருக்க ஃபுட்டேஜ் அப்படியே மோச் பண்ணிடுறான். ஸோ அங்கே யாருன்னா இப்போ பார்த்தா கூட அந்த பொண்ணு வந்து தேடிட்டு அப்படியே போன மாதிரி தான் இருக்கும். அந்த தேங்கிட்ட வந்து பேசுனது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ தேங்க அப்படியே உங்ககிட்ட வந்து பொறுமையாக வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் தேங்க் சார் மிஸ்டர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலந்து ஏஞ்சிக்கிறீங்க. என்னாச்சு? சாரி தூங்கிட்டும் போல. சாரி சார் ஏஞ்சிட. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. ஏன் தெரில உங்களுக்கு அப்படியே கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தைஸை பிடிக்கிறீங்க. தேங்க அப்படியே ஸ்மைலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக பெயினாக இருக்குது கால். ஓ சரி வா, நானே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன். இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன். சொன்னால் கேளு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன். தயாங்கும் நீங்களும் அங்கேருந்து வரீங்க. தயாங் அவனோட காரில் தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான். பின்னாடி அந்த பொண்ணு இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது தெரியல. உங்களுக்கு ஆனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது தேயாங் கூட போக. தேயாங் உங்களை வீட்டில் விட்டுட்டு அவனும் போயிடுறான். போயிட்டு அந்த பொண்ணை அவன் வீட்டுக்கு தான் கொண்டு போகிறான். அவன் வீடே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் வைக்கிறான். அந்த ரூமில் ஆல்ரெடி ஒரு மாதிரி பிளட் செயின்ஸ்லாம் இருந்து ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை கொண்டு வந்து போடுறான். அப்புறம் அங்கே ஆல்ரெடி பிளட்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, அதில் அந்த பொண்ணோடைய பிளட்டை ஸ்மெல் பண்ணும் போதே அவனுக்கு தெரியுது. லைட்டாக லிக் பண்ணியும் பார்க்குறான். பி பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சானிடைஸ் வச்சு வைப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே பி பாசிட்டிவ் பிளட்டை அப்படியே ஏற்றுறான். நீ உயிரோடு இருக்கணும், எனக்கு ரொம்ப நாள் ப்ளே பண்ணணும், என்னுடைய ஸ்வீட் ஆட்டிங்க வர வரைக்கும் நீ தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட், ஓகேவா? அது நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே பிளட்லாம் ஏற்றுறான். அவன் வந்து கட் பண்ண ஸ்டிச்சஸ்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். அந்த கட் பண்ண இடத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறான். அந்த பொண்ணோட முடியை அப்படியே பிடிச்சி அப்படியே கட் பண்ணுறான். ஃபுல்லாக சக்குன்னு. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு மாதிரி படுத்துட்ருக்கு. இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கா. ஸோ தேங் வந்து அவளுடைய ஐப்ரோஸ்லாம் ஷேவ் பண்ணுறான். அவளுடைய தலையை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே முள்ளுன்னு ஆக்கிட்டான். எனக்கு இது போதும், நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்,
அது வரைக்கும் உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நீங்களும் காலேஜ் வரீங்க. நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, உனக்கு தெரியுமா மிஸ்டர் கிம் என்னை நேற்று பத்திரமா வீட்டிலலாம் விட்டு போனார். என்னடி சொல்கிற? ஆமாம், என்னை அவர் பத்திரமா வீட்டிலலாம் விட்டு போனார் தெரியுமா? ஓ, அந்த கல் நெஞ்சுக்குள்ளேயும் ஹீரோ இருக்குது போலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. பேசிட்டே காலேஜுக்குள்ளே வரீங்க. பார்த்தா அங்கே ஒரு மாதிரி போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் போகலான்னு வரீங்க. ஸோ அப்போ அந்த போலீஸ்காரங்களை தான் கூப்பிட்றாங்க. மிஸ் வயன். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. தெரியாதே சார். ஷாஷா தானே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. உனக்கு தெரியுமாடி? தெரியும்டி, நம்மளுக்கு ஜூனியர் தான் இந்த பொண்ணு. இப்போ தான், ஆனால் இவ கொஞ்சம் ஒரு மாதிரி மாடர்னிஸ்டிக்காக இருப்பா. என்னாச்சு அவளுக்கு? தெரியலடி சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? பட் வயன் உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்வெஸ்டிகேஷனா அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியே உங்களை தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் ஒரு ரூம்குள்ளே பார்த்தா ஆல்ரெடி தேங்க உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் தேங்க பார்த்து குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் தான், அதனால தான் லேட்டாக வந்திருப்பீங்க. பார்த்தா போலீஸ்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்த உடனே அங்கே இருக்க போலீஸ்காரங்க அப்படியே கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து காலேஜை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன தேங்க கேபினில் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக சார் நான் டிடென்ஷன் வாங்கிட்டேன். ஸோ 2 hours நானும் தேங்க் சார் ஒரு லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அங்கே என்னுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் தென் நானும் தேங்க் சாரும் போயிட்டோம். ஓ, அப்போ தேங்க் சார் உங்கள் கூட தான் இருந்தாரா? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் 2 பேரும் போகலாம் அப்படின்னும் போது தேங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். நல்ல வேலை உன்னை கொல்லாமல் விட்டதுக்கு எதனா உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக தேங்க தான் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த காலேஜில் அடிக்கடி வந்து எதனா வந்து இந்த பொண்ணு காணாமல் போகிறது, இல்லை மர்டர் ஆகிறது, இல்லை ஒரு சில பேஷண்ட்டு, நர்ஸு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ தேங் வந்து அந்த சிசிடிவி செக் பண்ணும்போது கடைசியாக அந்த பொண்ணு தேங் நீங்கள் 3 பேர் தான் கடைசியாக லாஸ்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாமல் போகிறது வரைக்கும் நீங்களும் தேங்க மட்டும் போனதை பார்த்துருப்பாரு. அதனால தான் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அப்படி சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே, நம்ம தான் அவரை மேலே தப்பாக வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த காலேஜ் ஃபுல்லாக தேடுறாங்க. லேபெல்லாம் வச்சு தேடுறாங்க. ஈவன் டாக்ஸ்லாம் வச்சு தேடுறாங்க. ஆனால் தேங்க இதெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். தேடுங்க, எப்படி வேணால் தேடுங்க, ஒரு க்ளூ மயிரும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் தென் வந்து தேங் வந்து ஃபேமஸான டாக்டரில் ஒரு சில நேரத்தில் ஃபாரன்சிக்லேருந்து எதனா ஒன்று வேணுன்னா கூட தேங்கிட்ட தான் வந்து ஒரு மர்டர்னா கூட கேட்பாங்க. ஸோ அதனால் தேங்க யாராலையும் வந்து ஓகே இவங்க பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேங் வந்து சரியான மூலக்காரன். நிறைய கேஸ் அவன் தான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பான். இந்த பொண்ணை கொலை பண்ணது ரைட் ஹேண்ட் பர்சன், லெஃப்ட் ஹேண்ட் பர்சன், அவங்க இந்த வெயிட்டில் இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிற வரைக்குமே தேங்க்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் இதெல்லாம் பற்றி. ஸோ அதனாலேயே தேங்க வந்து யாருமே சஸ்பெக்ட் பண்ணலை. சஸ்பெக்டும் பண்ணுற மாதிரி தேங்க வச்சுக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓ, அந்த பொண்ணை காணுமா, சே என்னை கூப்பிட்டோன்னே நான் பயந்துட்டேன்னு தெரியுமா, நீ என்னடி சொன்ன போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட, உண்மையை தாண்டி சொன்னேன், நான் எப்படி தான் தூங்கினேன்னு தெரியல, அதுவும் ப்ரொஃபஸர் கிம்மோட கேபின்லேயே தூங்கிட்டேன். நல்ல வேலை அவர் என்னை திட்டல, அவர் என்னை எழுப்பி என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவரும் போயிட்டார். ஓ சார் நல்ல விஷயம்லாம் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கலாச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ மறுநாள் தான் ஆஸ் யூஷுவல் தேயாங் கிளாஸ் தான். உங்களுக்கு தான் தேயாங் கிளாஸ் போடணுனாலே பக்கு பக்குன்னு இருக்குமே. நீங்கள் என்ன தான் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தேயாங் கிளாஸில் நீங்கள் ரொம்ப பயந்து தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி. ஸோ ஒரு இதுவும் வந்து நீங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒரு குரூப்பாக பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு இதுவை ஹார்ட் அவன் சொல்லி கொடுத்தாலே அதை டைஸ்டெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன் ப்ரெசன்ஸை பார்த்த உடனே ஒரு நர்வை கட் பண்ணக்கூடாது, பட் பதட்டத்தில்
நீடில் கட் பண்ண உடனே அவ்வளோதான், அந்த ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகிட்ட பெட் அப்படியே தெறிக்குது. அது வந்து ஒரு டூப்ளிகேட் பெட் தான். இருந்தாலும் பயந்துறீங்க. அவங்க மேலெல்லாம் அந்த பிளட்டு தெரிச்சிருச்சு. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அப்படியே தேங்காயை பார்த்துட்ருக்கீங்க. தேங்காய் அப்படியே உங்கள் ஃபேஸ்லலாம் பிளட்டை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆர்வம், ஒரு மாதிரி டிசையர் ஃபார்ம் ஆகுது. இவன் ஃபேஸ் என்ன இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, இந்த பிளட்டு தெரிச்சு நல்லா இருக்காளே பார்க்க. இதுவரையும் யாரையும் நான் இப்படி ரசிச்சதில்ல. இவ ஏன் இப்படி இருக்கா? இவ மிஸ்டேக் பண்ணுறது எல்லாமே எனக்கு இவன் மேலே ஒரு வாட்டியும் ஏதோ இழுக்குது. உன்னை விட மாட்டேன் வயன், உன்னை என் கூடயே வச்சுக்க போகிறேன் லைஃப் சப்ஜெக்டா. எப்படி இருந்தாலும் என் கூட தான் இருந்தாகணும். இது நீயே சைன் பண்ணது, நீயே ஒரு வாட்டியும் என் கிட்ட வர, நீயே பாலம் போட்டுக்குது. என்கிட்ட ஒன்ஸ் நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து போக முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே அவனை அதிர்ச்சியில் பார்க்குறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களெல்லாம் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகலான்னு வராங்க. ஸோ அப்போதையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஒயன் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் இல்லை சார் நான் பார்த்து கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அவனோட கேபின் போயிட்டான். ஸோ நீங்களும் அப்படியே பயந்து வரீங்க. இன்னும் உங்கள் ஃபேஸில் அந்த பிளட்டு, உங்களோட கோட்லலாம் பிளட்டு தெரிஞ்சிருக்குல்ல, அதோட தான் அப்படியே ஒரு மாறி வரீங்க. தேங்க தான் உங்களை அப்படியே கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சுருக்கான் இப்போ. ஸோ பொறுமையாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை சானிடைஸ் பண்ணி அவங்க பின்னாடி இருந்து பார்க்குறான். ஸோ நீங்களும் தேங்க பார்க்குறீங்க, தேங்க உங்களை பார்க்குறான். ஸோ 2 பேருமே கண்ணாடியை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க அந்த கண்ணாடி பார்த்துட்டே அந்த சானிடைஸ் பண்ண டவலை உங்கள் ஃபேஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டை ரப் பண்ணி எடுக்கிறான். டூப்ளிகேட் பெட் இருந்தாலுமே ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து எடுக்கிறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆகிட்டு இருக்கான். என்ன ஸ்வீட் ஹார்ட்? சார் ஸ்வீட் ஹார்ட்டா? என் பேர் வயன் சார். இதுக்கப்புறம் உன் பேர் ஸ்வீட் ஹார்ட் தான். ஹார்ட்லேருந்து பிளட் வந்துச்சுல, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் தெரியுமா? ஒரு சில பிளட்லாம் ரொம்ப ரேரான பிளட் தான், ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உன் பிளட்டும் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட் ஹார்ட். எனக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தேங்க அப்படியே நட்டிங்கி போய் பார்க்குறீங்க. தேங்க ஜோக் நல்லா இருக்கா அப்படின்றான். நீங்கள் ஜோக் பண்ணுற டைமாக இது? இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஹேரை பின்னாடி தள்ளிட்டு உங்களுடைய கோட்டை கழட்டிட்டு அப்படியே உங்களுடைய நெக்லெலாம் அப்படியே பிளட் இருக்கும். அந்த பிளட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு உங்களுடைய ஷோல்டரில் அவனோட ஃபேஸை வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை நம்ம ப்ரைவேட்டாக மீட் பண்ணும்போது ஸ்வீட் ஹார்ட்னு தான் கூப்பிடுவேன். சார் நம்ம எதுக்கு ப்ரைவேட்டாக மீட் பண்ண போகிறோம்? நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போகலான்னு வரீங்க. பட் உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். கேள்விப்பட்டேன் நீ உங்கள் கிளாஸ்லே டாப்பராமே. சார் அது மற்ற ஸ்டாஃப்ஸ்ன்னு சொன்னாங்க. வயனா நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, டாப்பராச்சே அப்படின்னு சொல்லி. அப்புறம் உன் பர்சனலாகவும் கொஞ்சம் டிக் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி போலயே, ஸ்காலர்ஷிப்பில் தானே நீங்கள் படிக்கிற? சார் பயப்படாத உட்காரு. சார் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளாஸை மிஸ் பண்ண நல்லா இருக்காது சார், ப்ளீஸ் சார். அது அப்புறமா நான் உனக்கு ப்ரைவேட்டாக எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே வேர்வையாக வருது. சார் இல்லை சார் எல்லா கூட நான் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகலான்னு வரும்போது உங்கள் முன்னாடி வந்துட்டு, ரொம்ப தொடுறியே, இதுவரை என்கிட்ட வந்த பொண்ணுங்க இப்படிலாம் பண்ணதில்லைம்மா. பொண்ணுங்க பண்ணதில்லையா? சார் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் நேர்மையாக படித்து வரணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்படியே வி ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்கு இருக்குதா டேலண்ட் இருக்குதா? இல்லை இல்லைன்னு சொல்லலை, உனக்கு டேலண்ட் இருக்குது. ஆனால் அந்த டேலண்ட்டை எப்படி கட் பண்ணணும் எனக்கு தெரியும். உன் டேலண்ட்டை இன்னும் வளர்த்து விடவும் தெரியும். அதுக்கு நீ என் கூட இருக்கணும்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா? சார் ப்ளீஸ் சார், நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து நீங்கள் இந்த வாட்டி போகிறீங்க. எதுவுமே பண்ணல, நீங்கள் போகிறதே பார்த்து கம்முன்னு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு அந்த கோட்லாம் மாற்றிட்டேன். அப்படியே அந்த ப்ளட்லாம் பேலன்ஸ் ப்ளட்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து போகிறதையும் பார்க்குறான். ஸ்மார்க் பண்ணிவிட்டு, யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஃபக்கிங் டிஃப்ரெண்ட். உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ தயாங் தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான பில்ட் ஸ்மெல் அவனுடைய ஃபேஸ் முன்னாடி அப்படியே குப்புன்னு அடிக்குது. அந்த ரூமை திறந்த உடனே தயாங்க உள்ளே போய் பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தான் அவன் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் அந்த பிளட் வந்து இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா தயாங் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப டீப்பாக கட் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அந்த பொண்ணு கொஞ்சமாக கான்ஷியஸரா, தயாங் சார் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நானே எங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணாருந்தா நான் இதை படிக்க வந்தேன், நான் எங்கே நான் போயிடுறேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவளால் பேச முடியல. ஸோ தயாங் இதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையெல்லாம் கழட்டி விடுறான். உனக்கு நான் ஒரு 5 இல்லை பாவம்ல, நீ 10 minutes டைம் தரேன். நீ இங்கேருந்து தப்பிக்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த 10 minutesல. இப்போ நான் வெளில போயிட்டு 3 டேப் பண்ணுவேன், இல்லைன்னா ஸ்னாப் பண்ணுவேன். அப்போ ஸ்டார்ட் ஆகும் உன்னோட 10 minutes, your லைஃப் டைம். அந்த 10 minutesக்குள்ளே நீ இந்த வீட்டிலேருந்து வெளியே போட்டேன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஈவன் நீ அவனை பற்றி போலீஸில் கூட சொல்லலாம். இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன், தட்ஸ் யோர் விஷ். பட் அந்த 10 secondsக்குள்ளே இருந்து நீ என் கண்ணிலையோ இல்லை இந்த வீட்லேயோ இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த லைஃப் எனக்கு, உன் மொத்த லைஃப்பும் எனக்கு மட்டும்தான். டீலா சார். ஓகே சார், நான் தப்பிச்சு போயிடுறேன். That smart girl thinks. ஓகே 10 minutes போதும்ல. சார் ப்ளீஸ் சார், 15 minutes சார். 15 minutes சார். ஓகே, எனக்கு 15 minutes வேணுமா எடுத்துக்கோ. பட் ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீட்டிலேருந்து நீ வெளியே போகணும். எப்படி வேணால் போகலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, நான் இப்போ வெளியே போவேனா, உனக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை வெளியே போயிட்டு அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு அப்படியே கையெல்லாம் கட்டியெல்லாம் போட்டிருக்க மாட்டான், எடுத்து தான் விட்டுருப்பான். அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து அப்படியே உருண்டு கீழே விழுறா. அவ்வளோதான், அவளால் மூவே பண்ண முடியல. ஐயோ, கையை காலை மூவ் பண்ணவே முடியலையே, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கையை மட்டும் மூவ் பண்ண முடியுது அவளால். காலை ஏன் மூவ் பண்ண முடியலண்ணா, தேன் தான் ஆல்ரெடி அவளோட காலை கட் பண்ணி வச்சுருக்கான்ல நேரம்பாண்ட, அது எப்படி மூவ் பண்ண முடியும்? அவள் சும்மா மூவ் பண்ணாலே உயிர் போகிற மாதிரி வலிக்குது. அவளும் கஷ்டப்பட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரதுக்கு 5 minutes ஆகிடுச்சு. அப்படியே பார்க்குறா, தேன் தான் கையில் கத்தி வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தவ இன்னும் பயப்படுறா. இல்லை காப்பாற்றிக்கலாம், ரூம் டோர் எங்கே இருக்குது, அது ஒரு ரூம் டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறா. அவள் முட்டிலாம் ஆல்ரெடி கீறி இருக்கும்ல, அதுலேருந்து வந்த ப்ளீடிங் தான் மறுபடியும் ஆகுது. அந்த இடத்த சுற்றி அப்படியே ப்ளீடாக ஆகுது. தயாங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு தப்பிக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தப்பிக்கிறேன்னா தப்பிச்சுக்கோ, யார் டைம் இஸ் டு மை 10 minutes. ஐயோ, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த ஊண்டான கையை வச்சுட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து தள்ளி போயிடுறான். ஆனால் இதுலேயே 8 minutes ஆயிடுச்சு, இன்னும் 2 minutes தான் இருக்குது. அதையும் தயாங் சொல்கிறான், 2 minutes to go அப்படின்னோடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. அந்த ரூம் பார்த்தா ரொம்ப பிளாங்காக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஒயிட்டு, அங்கங்கே பிளட்டு மட்டும் தெரிச்சிருக்கு, அங்கே எந்த ரூமுமே இல்லை. இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு.
பெரிய ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ பொறுமையாக அந்த ஜன்னல்கிட்ட போகிறா, எட்டி வெளியே பார்க்குறா. பார்த்தா சுற்றி ரொம்ப தூரத்துக்கு வந்து வீதிங்களே இல்லை, ரொம்ப பிளாங்காக இருக்குது. அங்கங்கே மரமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து புகையாக வருது. ஸோ ஓகே, அங்கே யாரும் இருப்பாங்க, இந்த ஜன்னலை வச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறா. ஸோ அந்த பொண்ணு ஷாஷா இருக்கால, அவ்வளோ ஆசையாக வெளில போயாச்சு, குதிச்சு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்லேருந்து வெளில போகலான்னு வரா. டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லி தயாங்கோட வாய்ஸ் கேட்குது. இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஜன்னலுக்கு அங்கே கம்பிலாம் இருக்காது, நடுவில் மட்டும் பெருசாக இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழலான்னு வரா. பாதி பாடி வெளியே தள்ளிட்டா, இன்னும் கொஞ்சம் கால் மட்டும்தான் இருக்குது. அப்போ தயாங், நைஸ் மூவ் பட் மேட் டைம் முடிஞ்சது ஷாஷா, இட்ஸ் டைம் டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஷாஷா அப்படியே அவனை பார்க்குறா, மரண பீதியில் அப்படியே அங்கேருந்து குத்திக்கலான்னு பார்க்குறா. தயாங் அவள் காலை மட்டும் பிடிச்சிக்கிறான், அப்படியே அந்த இடத்துல தொங்குறா. சார் சார் விட்டாதீங்க சார், பயமாக இருக்குது சார். அச்சோ, விட மாட்டாங்க, கவலைப்படாத, ஏன்னா எனக்கு உன்னை வச்சு ப்ளே பண்ண இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புஷு தான். அவள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து விழுறா, அப்படியே உருண்டு போயிட்டு. தேங்க அப்படியே அங்கே பார்க்குறான், ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சேன் ஷாஷா, இப்படி பண்ணிட்டே எனக்கு எரிச்சலாக இருக்குது சார். சாரி சார், சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு மூடும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தரன்னு கூட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு அப்படியே கையே பிஞ்சு வராமல் இருக்குது, ஏன்னா அவன் தான் கையையும் கட் பண்ணியிருக்கான்ல. அங்கங்கே வந்து ரத்தம்லாம் ஊற்றுது. அந்த பொண்ணு அப்படியே கான்ஷியஸே ஃபுல்லாக இல்லாமல் இறக்க போகிறா. தேங்க அதை பார்த்துட்டு, அச்சோ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே செத்துருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கைக்கு காலுக்கெல்லாம் அப்படியே சும்மா பேண்டேஜ் மட்டும் சுற்றி விட்டு மறுபடியும் ப்ளட் ஏற்றுறான். ஸோ 1 ஹவரில் அந்த பொண்ணு வந்து அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவள் இப்போ சுத்தமாக டிஃப்ரெண்ட்டான ரூமில் இருக்கா. அந்த ரூமில் ரொம்ப ரொம்ப நாத்தடிக்குது. என்ன என்ன நாத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல அவ்வளோ நாத்தம் அடிக்குது. என்ன இடத்துல இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை சுற்றி பார்க்குறேன்னா பாடியை மூவ் பண்ண முடியல. ஸோ அவள் தலைக்கு மேலே லைட்டு பளிச்சுன்னு அடிச்சுட்டே இருக்கா. அவன் மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் கையை லைட்டாக மூவ் பண்ண முடியுது. ஸோ கையை அப்படியே விட்டு தள்ளுறா. அங்கே வந்து கத்தி விடுற சத்தம் சிங் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கேட்டு தயாங், முடிச்சிட்டியா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரான். சத்தம் கேட்குது அந்த ஷாஷா பொண்ணுக்கு. அவ்வளோதான், அச்சோ இவன் வரதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணியிருக்கணும், சத்தம் வேறு போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கதவு அப்படின்னு டப்புன்னு மூடுற சத்தம். அவ்வளோதான், பயந்துட்டா. தேங்க்ஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ். அச்சோ, எப்படி உன்னை விட முடியும், உன்னை வச்சு நான் இன்னும் நிறைய ப்ளே பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுற. எனக்கு இரிட்டேட் பண்ணுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஸோ இட்ஸ் டைம் டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கைக்கிட்ட வந்து ஆம்பத்தில் கத்தி வச்சு அப்படியே கிழிச்சு அந்த பொண்ணோட கையாடி பிச்சு எடுக்கிறான். அந்த பொண்ணுக்கு கத்துறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட கையை மட்டும் வச்சுட்டு, எனக்கு ஏன் தெரியல அவ்வளோ கோவமாக இருக்கு. ஆனால் உன்னோட ஐடியா தான் நல்லா இருக்கு, இந்த ஐடியா வச்சு தான் நான் அவளை இந்த இடத்துக்கு வர வைக்க போகிறேன். ஸோ அவளே வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு வந்தால் தான் பிரச்சனையாகும் இல்லை. ஆல்ரெடி போலீஸாக டிஎடி காலேஜ் வராங்க, அதான். பட் உன் ஐடியா நல்லா இருக்கு, அதான் உன்னை எனக்கு கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டே தூக்கி போட்டு தேவை அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே படுத்துக்கிறான்.
ஸோ சீக்கிரமாக வந்துடு ஸ்வீட் ஹார்ட். அப்போ தான் உனக்கு தெரியும். சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசிட்டு அப்படியே அவன் படுத்துடுறான். ஸோ இங்கே நீங்கள் தான் ஏன் இப்படி தயாங் சார் பேசுகிறாரு? இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பேசி நான் பார்த்துருக்கேன். தயாங் சார் அப்படி கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அவர் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தலை தான் வலிக்குது. இதுக்கு மேலே யோசிச்சு எனக்கு இது தலை தான் வலிக்கும். போய் படுக்கிற நாளைக்கு காலேஜில் வர ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் படுத்துட்டீங்க. ஸோ மறுநாள் நீங்கள் தான் தயாங்கோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னு போய் நிற்கிறீங்க. கோவமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. கையில் ஒரு ஷீட் வேறு. எஸ் கமன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்கான வாய்ஸ் கேட்குது. சார் கமன் ஸ்வீட் ஹார்ட். சார் இட்ஸ் ஒயன். உள்ளவா ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவங்கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லைன்னு நீங்களோட போய்ட்டு, சார் என்னது சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் நல்ல மார்க் தான் சார் எடுத்தேன், நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன ஃபெயில் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியா? இது ஏன் சப்ஜெக்டா? ஆமாம் சார். இங்கே பாருங்கள், நான் அதோ இந்த ஹார்ட் சர்ஜிக் டூல்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதை கரெக்ஷன் கூட பண்ணலை சார். சார் இன்னொரு வாட்டி பாருங்கள் சார். ஓ அப்படியா, கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வாங்கி பார்க்குறான். ஆமாம் கரெக்டாக தான் எழுதியிருக்க. கரெக்ஷன் பண்ணல, மேபி கரெக்ஷன் மிஸ்டேக்காக இருக்கும், அதுக்கு மார்க். சாரி ஒயன், இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இப்போ என்னால் மாற்ற முடியாது. சார் எப்படி சார், நான் எப்படி சார் ஃபெயில் ஆவேன்? நான் அதை எழுதியிருக்கேனே. அதான் சொல்கிறேன்ல, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் மாற்ற முடியாது. யூ மே கோ. சார் இட்ஸ் டூ மச் சார். டூ மச்சோ 3 மச்சோ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியோ பண்ணிக்கோ. டு யூ திங்க் ஐ கேர்? யார்கிட்ட வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அந்த பேப்பரை அவன் பென்சில் தூக்கி போட்டுட்டு அப்படியே அவனுடைய 2 கையும் தலைக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் சார் இப்போ உங்களுக்கு என்ன தான் சார் வேணும், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவன் சேரை திருப்பிக்கிறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ 1 வீக் ஆகுது. 1 வீக்கும் தேங்க உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஒயன் மார்க்லாம் கம்மியாக இருக்குது மேம். இது ஒரு பேப்பர் இல்லை மேம், நான் எல்லாத்தையும் எழுதுனேன் மேம். எப்படி அந்த பேப்பர்ஸ்லாம் காணாம போச்சுன்னு தெரியல மேம், ப்ளீஸ் மேம். இல்லை ஒயன், ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்க, என்னது இதெல்லாம் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. இல்லை நான் நிறைய பேப்பர் எழுதுனேன், இது ஒன் ஆஃப் த பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு? இல்லடி அது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் அவகிட்ட சொல்ல தேங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு மறுபடியும் கோவம் வருது. தேங்கோட ஆஃபீஸ் அப்படியே போகிறீங்க மறுபடியும் லன்ச் பிரேக்கில் யாருமே பார்க்காத அளவுக்கு. ஏன்னா பார்த்தா இது கூட எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லி. தேங்க்ஸ் வா ஸ்வீட் ஹார்ட். என்னாச்சு? அந்த மேம் திட்டுச்சா? ரொம்ப திட்டுச்சா என்ன சொல்லு பார்த்துக்கலாம். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன சார் உங்களுக்கு பண்ணேன்? நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்கிறத கேட்டு நடந்தா நல்லா இருக்கும். என் கூட வந்து ஸ்டே பண்ண, நான் உனக்கு சொல்லித்தரேன், எல்லாமே நான் உனக்கு சொல்லித்தரேன். பட் நீ என் கூட வந்து இருக்கணும், என் கூட வந்து ஸ்டே பண்ண, எனக்கு அசிஸ்டண்ட்டாக இரு, அவ்வளோதான் நான் கேட்குறேன். நான் வேறு எதுவும் தப்பாலாம் கேட்கல சார். நான் எப்படி சார் உங்கள் கூட வந்து இருக்க முடியும்? என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? அதை பற்றிலாம் நான் கேர் பண்ணல. இன்னும் ஃபஸ்ட்டாகவும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வெளிலேருந்து தேங்க கூப்பிட்றாங்க. தேங்க அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகலான்னு வரீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி கிட்ட எடுத்து, புத்திசாலி பொண்ணு, ஒழுங்காக திங்க் பண்ணு,
நான் போகிறேன் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் தயங்கியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டு கதவு சாத்திட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவருக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறாரு? நான் அதுக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஏன் என்னை மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு? ப்ளீஸ், இதில் நான் என்ன பண்ணுறது? நான் இப்படிலாம் மார்க் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா அவ்வளோதான், என்கிட்ட பேசக்கூட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே போய் கிளாஸில் உட்காடுறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு கிட்டேருந்து கால் வருது. அப்பாட்ட இருந்தா ஓகே. ஹலோ அப்பா. ஒயன். சொல்லுங்கப்பா. ஒயன், உனக்கே தெரியும் உன் காலேஜ் ஃபீஸ் கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. எனக்கு தெரியும் பாதி ஸ்காலர்ஷிப்னு. இருந்தாலும் பாதி நான் தானம்மா கட்டுறேன். அப்பா என்னாச்சுப்பா? உங்கள் காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர் கிம்னு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். என்ன ஒரு வாரமாக ஒழுங்காகவே படிக்கிறது இல்லையா? கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே போகுது உனக்கு? இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க ஒயன்? அப்பா அது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. பட் உங்கள் அப்பா கண்ணா பின்னானே திரிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே பெஞ்சிலே படுத்து அழுகிறீங்க. நான் என்ன பண்ணுறது? நான் இன்னுமே பண்ணலை. எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது உங்கள் காதுகிட்ட யாரோ வந்து சொல்கிற மாதிரி, நான் சொல்கிறத கேட்டால் பொழைச்சிப்ப, மூளை இருக்க பொண்ணு பொழைச்சிருப்ப அப்படின்னு சொன்னது, தேங்க்ஸ் சொன்னது அப்படி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அதை பண்ணவே மாட்டேன். அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு? இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் போக மாட்டேன். இல்லை நான் போக மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது? மறுபடியும் எங்கள் அப்பா என்னை கால் பண்ணி திட்டினாருன்னா பாவம், அங்கே அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் எனக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறேன். என்னடி ஆச்சு அழுதுட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. அவ்வளோதானா? ஷோரா? மேம் உன்னை கூப்பிட்டு திட்டினதா சொன்னாங்க. ஏன்டி என்ன ஆச்சு? கான்சன்ட்ரேஷன் சரியா இல்லைடி, அவ்வளோதான், வேறு இன்னும் இல்லை. ஓகே, வேறு எதுவும் இல்லைல்ல? ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே ஓகே, பார்த்துக்கூடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நல்லா தெரியும், இப்போ நீங்கள் எதெல்லாம் சொன்னால் தயாங் கண்டிப்பாக அவளையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. பண்ணுற ஆள் தான் தயாங் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அவனை பற்றி நல்ல விதமாக நினச்சி வச்சிருந்த எல்லாமே நீங்கள் அப்படியே இப்போ அவனை பற்றி கெட்டதாகவே நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ அப்படியே ஒரு மாதிரி வேறு வழியே இல்லையா? நீங்கள் நினச்சதை நடத்திட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோடைய டோரை நாக் பண்ணலான்னு வரும்போது, உள்ளவா ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நீங்களாம் திறந்து உள்ளே போகிறீங்க. தேங் தான். என்னாச்சு? ஓகே சார். நீங்கள் சொன்னதுக்கு ஓகே சார். உங்கள் கூட வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். உங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஓ, such a good news, வயன். சாரி ஸ்வீட் ஹார்ட், இந்தா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு தயா அப்படியே உங்களுக்கு சாக்லேட் வந்து கொடுக்குறான் வாயில். சாப்பிட்டு ஸ்வீட் ஹார்ட், வாயிலே வச்சுருக்காத. உனக்கு தான் ஸ்வீட்லாம் பிடிக்கும்ல? இல்லை சார், வேண்டாம். சாப்பிட்றி? சாப்பிடு ஸ்வீட் ஹார்ட். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் இப்போ தேங்கோட கோச்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஆக்கோடாக தேங்காய் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. சார் நான் போவா? நான் போக சொன்னேண்ணா? இல்லை சார். அப்போ உட்காரு, சும்மா தானே இருக்கேன். உனக்கு எதனா நான் பண்ண சொன்னேண்ணா? ஐயோ, இவர் எதனா கொடுத்தா கூட பரவாயில்ல, இப்படி குறுன்னு பார்த்துட்டே இருந்தா எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. கண்ணாங்க கழிச்ச, சரி இங்கேருந்து கிளம்பு, நீ உன் வீட்டுக்கு போயிட்டு உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. அண்ட் தென் ஒரு லெட்டரும் எழுதி வைக்கணும். ஓகேவா? ஓகே சார்.
தட்ஸ் மை குட் ஸ்வீட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் கேட்டுட்ருக்கான், என்னடி ஆச்சு, ஏன்டி ஒரு மாதிரி இருக்குன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, இல்லைடி நான் தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்த உடனே கடன்னு பேக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தேங்கிட்ட மெசேஜ் டிங் டிங் டிங்னு வந்துனே இருக்குது. யார் இது? தேங்க் சார் என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பேராகிராஃப். இதை அப்படியே எழுதி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அதை அப்படியே எழுதுறீங்க. அதில் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இங்கே படிக்கிறதுக்கு, என்னால் ஒரு வாரமாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, ரொம்ப மைண்ட் ஃபக்கிங்காக இருக்குது, எனக்கு ஒரு பிரேக் வேணும், அட்லீஸ்ட் 2 to 3 months நான் கொஞ்சம் எங்கன்னா வெளில போயிட்டு வரேன். ஸோ என்னுடைய போர்ஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு குட்டி பிரேக் வேணும், இல்லைனா நான் செத்துருவேன் போல், என்னால் இதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு பிரேக் வேணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி, எனக்கு எப்படி, எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை, ஆனால் எழுதி தான் தொலையணும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே எழுதிட்டோம். அங்கே வச்சுட்டு வரீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அட்ரஸ்க்கு தான் அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போக போக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிசிடிவிஸ் கம்மியாகுது, கொஞ்சம் பில்டிங்ஸ் கம்மியாகுது, அப்படியே இந்த லைட்டாக வந்து இந்த வில்லேஜ் சைடு மாதிரி வருது. ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க தேங்க என்ன பண்ண துடிக்கிறான்னு சொல்லி. இவர் ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கார்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் கீழே இறங்கிட்டீங்க, பேவும் பண்ணிட்டீங்க. அங்கே தான் நடந்து வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் உங்கள் லக்கேஜ்லாம் அப்படி இழுத்துட்டு ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வர சொல்கிறான். என்ன 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 இது, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவங்க தலையிலேயே டங்குன்னு ஒரு கம்பி வந்து படுது, செம்ம வலி. பட் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க, அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறீங்க. தேங்க தான் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உங்களை தோளில் தூக்கிட்டு அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல அந்த எபிசோட் முடிக்கிற அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வந்து வெயிட் பண்ணுங்கடா, ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹெக்டிக்காக போகுது அதான். அண்ட் தென் வந்து ஒரு டியர் அனுப்பிச்சிருந்தாங்க மெசேஜ் பார்த்தேன், ஏன்க்கா ஷிவ் யூஸ் பண்ணுறீங்க, ஒயன்னே யூஸ் பண்ணுங்கன்னு. மேபி நீங்கள் வந்து ஒரு புது சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சொன்னது. நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் சிவனோட பேர் சிவன் தான் சொல்லியிருப்பேன். அது யாருமே இது வரைக்கும் எனக்கு அப்போஸ் பண்ணதில்லடா. எல்லாருக்குமே வந்து அது ஓகே, நீங்கள் கூப்பிடுங்கக்கா, நீங்கள் சிவனே கூப்பிடுங்க. நானும் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், எனக்கு சிவன் கூப்பிட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் ஒயனே கூப்பிட்றேன்றதுக்கு இல்லைக்கா நீங்கள் சிவனே கூப்பிடுங்க, அதுவே எங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி இந்த மெசேஜ் அனுப்பும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுடா. என்னால் அதை சிவன்றதை மாற்ற முடியல, அது அது என்னோடய சேனலோட சிக்னேச்சர். ஸோ சாரி. ஓகே, பை பை, லவ் யூ, லெட்ஸ் சரிங்க விட்டியா, சரிங்க அம்மி.